நம் உயிரினும் மேலான தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக இந்த கூட்டம் என்பதை எனக்கு முன்னால் பேசிய சகோதரர்கள் இங்கே சொல்லியிருப்பார்கள். 2026 வரப்போகின்ற தேர்தல் திராவிட மாடல் அரசாங்கத்தின் 2.0 தொடர்வதற்கான தேர்தல். 2021 தளபதி அவர்கள் என்னென்னவெல்லாம் வாக்குறுதிகள் அளித்தாரோ அதிலே 95% வாக்குறுதிகளை நிறைவேற்றிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தான். இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் ஏன் தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்று முதல் அறிமுகப்படுத்தி தேர்தலுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் செய்வோம் என்று வாக்குறுதியை அளித்து ஆட்சிக்கு வந்த பிறகு அதையெல்லாம் செய்து முடிக்கின்ற ஒரே ஆட்சி இந்த திராவிட அரசாங்கம் தான், திமுக அரசாங்கம் தான். அதன் தலைவராக தொடர்ந்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தளபதி. அதனால்தான் இன்று இங்கே ஆயிரக்கணக்கில் இங்கே மகளிர் வந்திருக்கிறீர்கள். மகளிருக்கான ஆட்சி, பல திட்டங்கள், அதையெல்லாம் எனக்கு முன்னால் இங்கே எனக்கு பின்னால் பேச இருக்கிற பேராசிரியர் அவர்களும் நம்முடைய அண்ணன் தயனை மாறன் அவர்களும் உங்களுக்கு எடுத்துரைக்க இருக்கிறார்கள். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஏனென்றால் தினம் தினம் நாங்கள் உங்களை வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் வேலைக்காக மட்டுமல்ல திமுக காரணம் உங்களை வந்து சந்திப்பது. தேர்தல் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் என்றென்றும் பேரறிஞர் அண்ணா வழியிலே மக்களுடன் செல், மக்களுடன் இரு, மக்களுடன் பழகு என்ற ஒரு வாக்கியத்தினால் நாங்கள் என்றென்றும் மக்களுடன் இருப்பவர்கள். இப்போது நீங்கள் அளிக்க போகின்ற வாக்கு 2026 நீங்கள் அளிக்கின்ற போகின்ற வாக்கு சாதாரணமானது அல்ல. வெறும் தமிழ்நாட்டினுடைய தேர்தலுக்காக மட்டுமல்ல, தளபதி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, நம்முடைய இளைய சூரியன் நம்முடைய வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக மட்டுமல்ல, இந்தியாவின் எதிர்காலத்தையே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த 26 இருக்க போகிறது. ஏனென்றால் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், டிவியில பார்த்திருப்பீர்கள். 29 இந்த பாசிச மோடி அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் அதற்கு இருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள் தான். இதை நாம் சொல்ல தேவையில்லை. வட மாநிலத்தில் இருக்கிற அத்தனை தலைவரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் 29 நடைபெறப் போகின்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக இந்த சட்டசபை தேர்தல் இருக்கிறது. அதனால் நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் நம்முடைய தளபதி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். நீங்கள் வாக்களிக்க அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்கள் சொந்தக்காரர்கள் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும் நம்முடைய கூட்டணி கட்சிக்கு அவர்களை வாக்களிக்க செய்திட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த தொகுதியில திருக்கோயிலூர் தொகுதியில கடந்த முறை 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் அதையெல்லாம் மிஞ்சுகிற வகையில் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கடியை நாம் நம்முடைய தளபதியிடத்திலும் நம்முடைய இளைய சூரியன் நம்முடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒப்படைத்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் சூழலை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு மிக சிறப்பாக இந்த கூட்டத்தை ஒரு மாநாடு போல் குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்திருக்கிற அத்தனை ஒன்றிய கழக செயலாளர்களுக்கும் ஒன்றிய கழக நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.